அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பெஸ்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். IPL 2024க்கான டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 என்னவா இருக்குங்கிறத நம்மளோட ஒப்பீனியனை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த ஸ்குவாட்ல இருந்து பெஸ்ட் 11ஆக இது இருக்குங்கிறது என்னோட தாட். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸையும் நீங்கள் தாராளமாக ஷேர் செய்யலாம். ஓப்பனர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் பிருத்வி ஷா அண்ட் வார்னர். ஷாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸில் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் டிசிக்கு பண்ணலைனாலும் அவர் மேலே பெரிய ட்ரஸ்ட் வச்சு ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ இது மூலமாகவே தெரியுது பிருத்வி ஷா மேல அவங்க பெரிய பிலீஃப் வச்சிருக்காங்க. அண்ட் டிசியோட ஒரு ஓப்பனரும் நம்மளோட பிருத்வி ஷா தான்ட்டு நல்லா அடிச்சு ஆடணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ரன்ஸும் பெரிய அளவுக்கு வர்ற மாதிரி தெரியல. ஒரு காலத்துல டீம் இந்தியாவுக்கும் நல்ல சான்சஸ் எல்லாம் இவருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ரீசன்ட் டைம்ஸ்லன்னு பார்த்தா நாமினிஸ்ல கூட நம்மால் நேம் இல்லாதது உண்மையிலே வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த சீசன் பழைய பிருத்வி ஷாவா திரும்பி வந்தாருன்னா அது கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்தியன் டீமுக்கும் வேற லெவல் கம்பேக்காக இருக்கும். இன்னொரு சைடு நம்மளோட டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் T20 IPL எப்பவுமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணுவாரு. ரீசன்ட் டைம்ஸ்லயும் இவரோட பெர்ஃபார்மன்சஸ் சூப்பராகவே இருக்கு. லாஸ்ட் சீசன் ரிசர்வ் பண்ண ஆப்சென்ட். ஸோ அவருக்கான இடத்துல ஆஸ் அ கேப்டனா ஃபில் பண்ணது நம்மளோட டேவிட் வார்னர் தான். இந்த சீசன் ரிசர்வ் பண்ண கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. பட் விக்கெட் கீப்பிங் பண்றது டவுட் தான். மோஸ்ட்லி இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குன்றாங்க. அப்படி அவர் இம்பாக்ட் பிளேயரா விளையாடினார்னா கண்டிப்பா வார்னர் தான் கேப்டன் பண்ணுவாரு. ஸோ இந்த சீசனும் சில மேட்சஸ் இவர் கேப்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ரிசர்வ் பண்ண கம்ப்ளீட்டா இம்பாக்ட் பிளேயரா விளையாடினார்னா ஃபுல் டைம் கேப்டனாக டேவிட் வார்னர் தான் இருப்பாரு. டிசியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ் என்னன்னா ரெண்டு பேருமே அதிரடி ஓப்பனர். ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் லாங் இன்னிங்ஸ் விளையாடினாலே டீமோட ஸ்கோர் எங்கேயோ போயிரும். இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் ஓப்பனர் வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒன் டவுன் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மிச்சல் மார்ஸும் ஒரு எக்ஸலன்ட் ஒன் டவுன் பிளேயர் தான். ஸோ நம்ம பார்த்த 3 பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸ். 3 பேர்த்துல ஒருத்தருக்கு பட்டாலே டீமோட ஸ்கோரு எங்கேயோ போயிடும். மிச்சல் மார்ஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் அந்த அளவுக்கு IPL போட்டு தெரியல. இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த அட்டாக்கிங் பேட்டிங் தான். அண்ட் நம்மளும் பெரிய ரன் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா அவரோட ரன்ஸ் 30க்கு 60 அந்த மாதிரி அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு எக்கு தப்பா இருக்கும். ஃபீல்டிங்லாம் நிறைய கேட்சஸ் விட்டு நானே பார்த்துருக்கேன். பட் பேட்டிங்ல தம்பி சூரப்புலி. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த நியூஸ் படி ஆஸ்திரேலியன் டீமையும் இவர் தான் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி நிறைய அட்வான்டேஜோட இந்த வாட்டி டிசிக்கு இறங்கும் நம்ம மார்ஸுக்கு நம்ம சேனல்ல இருந்து ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோம். 4th கேப்டன் ரிஷப் பண்ட். லாஸ்ட் சீசன் இன்ஜுரியால ஸ்கிப் பண்ண டீம் இந்தியாவுக்கே இன்னும் கம்பேக் கொடுக்கல. பட் IPL 2024 பொறுத்த வரைக்கும் ஷுவரா இவர் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். பட் ஒரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு, பேட்ஸ்மேனா மட்டும்தான் விளையாடுவாருன்ட்டு ஒரு சைட்ல சொல்றாங்க. இன்னொரு சைட்ல என்னன்னா ஆஸ் அ இம்பாக்ட் பிளேயரா மட்டும்தான் இந்த சீசன் ஃபுல்லா விளையாடுவாரு, நார்மல் பிளேயிங் 11ல இருக்க மாட்டாரு. வார்னர் தான் ஆஸ் அ கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு ஒரு சைடும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த IPL மட்டும்தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வார்னர் கேப்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளு ஃபுல் ஃபிட் அப்படின்ட்டு அவர் பிலீவ் பண்ணாருன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் பண்ட் கேப்டன் பண்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5th இங்கிலாந்து ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் IPL லாஸ்ட் சீசன்ல இருந்து விளையாட ஆரம்பிச்சாரு. லாஸ்ட் சீசன் SRH வர டீசன்ட் அமௌண்ட்டுக்கு எடுத்தாங்க. பட் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் ஓவராலா கொடுக்கலனாலும் KKRக்கு எதிரான செஞ்சுரி இவர்கிட்ட சரக்கு இருப்பாங்கிறத காட்டுச்சு. ஸோ SRHக்கே எப்படி வராருன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லா விளையாடுறாரு. அதுல ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பாரபட்சம் பார்க்காம பாகிஸ்தான் இவர் அடிச்ச 6s and 4s தான் இவருக்கு IPL கான்ட்ராக்ட் வாங்கி கொடுச்சு. இந்த சீசன் இவர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளையாட போறாரு. இவர் பிளேயிங் 11ல விளையாடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட நாலேஜ் படி ஹாரி ப்ரூக் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு நினைற மாதிரி இருக்கும். அப்படி அவர் செட்டில் ஆயிட்டாருன்னா அதை பெரிய ரன்ஸா ஸ்கோர் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி நம்மளோட ஹாரி ப்ரூக்ட இருக்கு. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். 6th நம்மளோட அக்சர் பட்டேல். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபார்மட்லயும் விளையாடக்கூடிய நல்ல பிளேயரா தான் நம்மளோட அக்சர் பட்டேல் தெரிகிறாரு. பேட்டிங்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போதைக்கு இருக்கதான் செய்யுது. லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சில மேட்சஸ் எல்லாம் நல்லா விளையாடி கொடுத்தாரு. அக்சர் பட்டேலோட பேட்டிங்னாலே CSKக்கு எதிராக ஜடேஜாவை அடிச்சு மேட்ச் ஒரு வாட்டி வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்
பேட்ஸ்மேன், ஸ்பின்னும் நல்ல வேரியேஷன்ஸ் வச்சு லைன் அண்ட் லென்த்லாம் மாற்றி போடக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள நம்ம அக்சர் பட்டேல் இந்த சீசன் பேட்டிங்லேயும் நல்லா ஜொலிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 7th நம்மளோட லலித் யாதவ் இது நாள் வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ் இன்னும் விளையாடலனாலும் பிளேயிங் 11ல விளையாடக்கூடிய சான்சஸ் இவருக்கு நிறையாவே இருக்கு. பேட்டிங் டீசெண்டாக தான் விளையாடுவாரு, ஸ்பின்னும் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடுறாரு. ஓவரால் ஸ்குவாடை கம்பேர் பண்றப்ப லலித் யாதவ் இந்த பிளேஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் அவரை நம்ம பிளேயிங் 11ல வச்சிருக்கோம். நீங்க ஒரு டிசி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தாட் வேற மாதிரி இருக்கும். உங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா லலித் யாதவ் நான் எடுத்துட்டு போற மாதிரி வேற எந்த நல்ல பிளேயரை நீங்க எடுத்துட்டு போவீங்கிறதையும் இந்த 7th பிளேஸ்ல ஃபில் பண்ணிருங்க. 8th நம்மளோட குல்தீப் யாதவ். அக்சர் பட்டேல் எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி இந்தியன் ஸ்பின்னரோ, ரீசன்ட் டைம்ஸ்ல குல்தீப் யாதவும் லிமிட்டட் ஓவர் டெஸ்ட்ன்ட்டு சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ டேலண்ட் உள்ள நம்ம சைனமன் பவுலர் கண்டிப்பா டிசி ஸ்குவாட்லையும் பிளேயிங் 11ல இருக்கணும்ட்டு விருப்பப்பட்டு தான் இவரை 8th பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஒன்ஸ் அப்பான் த டைம்ல குல்தீப் யாதவை ஐபிஎல்லையே நல்லா அடிச்சது உண்டு. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல வேரியேஷன்ஸ் அண்ட் பவுலிங்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்லையும் ஒரு மெமரபிள் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தவர் தான் நம்மளோட குல்தீப் யாதவ். ராகுல்ல இருந்து கேப்டன் ரோஹித் வரைக்கும் எல்லார் மனசுலையும் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சு T20 வேர்ல்டு கப் முதற்கொண்டு ஒன் ஆஃப் த பிளேஸை கிட்டத்தட்ட சீல் பண்ணி வச்சிருக்கவர் தான் நம்ம குல்தீப் யாதவ். இந்த இயர் சீசனும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாரு. அவரோட ரோல் என்னவோ அதை டிசிக்கு பக்காவா பண்ணிட்டு போவாருங்கிறது தான் என்னோட தாட். ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9th நம்மளோட முகேஷ் குமார். ஐபிஎல்ல வந்தாரு, டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. ரஞ்சி டிராஃபில நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு மேட்சுக்கு எதிராக ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததா ஒரு கேள்விப்பட்டேன். பட் எப்படி இந்தியன் டீம்ல வந்தாருன்றே தெரியல, டக்குன்னு வந்துட்டாரு. டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸும் கொடுத்துட்டு இருக்காரு. மித்த பவுலர்ஸ் இருந்து பெரிய அளவுக்கான டிஃபரன்சஸ் எதுவுமே இல்லை. ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பவுலர்னாலும் டிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் அவங்க ஆக்ஷன்ல லாஸ்ட் இயர் பேக் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவுமே 5 crores மேல கொடுத்து தான் இந்த பிளேயரை எடுத்தாங்க. ஸோ திறமையான பவுலர் தான். ரீசன்ட் டைம்ஸ்லேயும் நல்ல டச்லேயே இருக்கிறாரு, நிறைய மேட்சஸ் விளையாடுறாரு இன்க்ளூடிங் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக். ஸோ டிசிக்கும் இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். 10th ஒரு ஃபாரின் பவுலருக்கான ஸ்லாட்டு. டிசிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலன்ட் ஃபாரின் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ரிச் நாட்சி, ஜெய் ரிச்சர்ட்சன் அண்ட் லுங்கி இங்கிடி. இந்த 3 பேர்த்துல யார் பிளேயிங் 11 போவான்ட்டு உங்களுக்கே தெரியும். நன் அனதர் தேன் ஆண்ட்ரிச் நாட்சி. நல்ல ஞாபகம் இருக்கு, 2018ல கேகேஆர் ஒரு இன்ஜர்ட் பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஆண்ட்ரிச் நாட்சி எடுத்துட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் இவர் இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாருன்ட்டு யாருமே நினைக்கவே இல்லை. கேகேஆருக்கும் அந்த சீசன் விளையாட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசி இவரை ஆக்ஷனில் எடுத்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் ஃபார் டிசியா மாறி இருக்கிறதுக்கு பெரிய காரணம் அன்னைக்கு அவங்க ஆக்ஷனில் இவரை எடுத்தது தான். இவரை தவிர ஜெய் ரிச்சர்ட்சன் அண்ட் லுங்கி இங்கிடியும் நல்ல பவுலர் தான். ஜெய் ரிச்சர்ட்சனுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்சஸ் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்சஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் தான். லுங்கி இங்கிடியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்சஸ் நல்லாவே இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கெல்லாம் நிறைய ரிமெம்பரபிள் மேட்சஸ்லாம் நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ 10th பிளேஸை ஃபில் பண்ண போறது ஃபாரின் ஸ்லாட் தான். என்னோட தாட் படி ஆண்ட்ரிச் நாட்சி இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. 11th பிளேஸ் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கலீல் அகமத், இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஒன்ஸ் அப்பான் த டைம் இவரும் டீம் இந்தியாவோட லிமிட்டட் ஓவர் ரேஸ்ல இருந்த ஒரு ஆளு தான். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல காணாமலே போயிட்டாரு. லெஃப்ட் ஆர்ம் பேசருங்கிறது எப்பவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக டீம் இந்தியாவுக்கு விளையாடக்கூடிய வாய்ப்பும் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த இயர் T20 வேர்ல்டு கப் வர்றதா இருக்கு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த ஐபிஎல்ல கலீல் அகமத் கொடுத்தாருன்னா மேபி இவரை வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கு பிட் ஆஃப் சான்சஸ் இருக்குங்கிறது தான் என்னோட தாட். அது கலீல் அகமதுக்கும் கண்டிப்பா தெரியும். சப்போஸ் அவர் மனசுல கம்பேக் கொடுக்கணும், டீம் இந்தியாவுக்கு விளையாடணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா இந்த சீசன் பிரேக் த்ரூ சீசனாக இருந்தால் அது சாத்தியம்தான். சப்போஸ் அப்படியே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கலனாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல இவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே அவருக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பாருன்ட்டே நம்புவோம். ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் பிளேயிங் 11. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். இதை தவிர அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இருக்கிறது டீமுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதை தவிர லலித் யாதவும் இருக்கிறாரு. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஃபெரோஷா கோட்லாங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பின்னுக்கு நல்லாவே கை கொடுக்கும். சப்போஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸால விக்கெட் எடுக்க முடியலனாலும் அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவால இழுத்து பிடிக்கக்கூடிய திறமை இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமத் ஓரளவுக்கான டீசன்ட் பவுலர்ஸாக இருந்தாலும் லாஸ்ட் 2 சீசன்ஸாக இவங்க தான் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணாங்க. பட் டீம் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வாட்டியும் முகேஷ் குமார், கலீல் அகமத் ஆஸ் அ ஓப்பனரா, பிருத்வி ஷா இவங்க மேலேயே ட்ரஸ்ட் வச்சு போறாங்க. இது எந்த அளவுக்கு டிசிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சீசன் முடிகிறப்ப டிசி பாசிட்டிவாக முடிப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க என்னோட தாட்டு தான். ஸோ உங்களுக்கு ஆஸ் அ டிசி ஃபேனாக இருந்தீங்கன்னா பிளேயிங் 11 ரிஜிஸ்டர்டாகவே இருக்கும். அதை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.